ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து சூப்பர் டூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வந்து உங்களுக்கு வரும். நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த விளாக் தான் இன்றைக்கி. நம்ம திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் மலை பற்றி வந்து இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரமத்திவேலூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தொலைவிலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலையும், சேலத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் வந்து நம்ம அர்த்தநாதீஸ்வரர் கோவில் வந்து இருக்குது. இது வந்து மிகப்பெரிய, அதாவது சிற்பக்கலைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய கோவில் அப்படின்னா இதுதான். இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிவனும் சக்தியும், அதாவது சிவனும் பார்வதியும் ஆண் பாதி பெண் பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 பேரும் வந்து ஆண் பாதி பெண் பாதியாக இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னா இதுதான். திருமணமான புதுமண தம்பதியினர் வந்து திருமணம் ஆனாலோ அல்லது இந்த கோவில் ஆச்சுன்னா ஓகே, வேறு எங்கே ஆனாலும் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்வது ஒரு காலங்காலமாக வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த கோவில் அருகில் உள்ள இந்த, அதாவது நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து திருமணம் ஆச்சு அப்படின்னா இந்த கோவில் வந்து கண்டிப்பாக மாலையும் கழுத்தோடு வந்து கோவில் வந்து தரிசனம் செய்வாங்க. இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபுரம் வந்து படிக்கட்டில் நடந்து வர்றவங்களுக்கு ராஜகோபுரம் வந்து முன்னாடி தெரியும். பஸ்ஸில் வர்றவங்களுக்கு கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தா தான், அவுட்டரில் பார்த்தா தான் தெரியும். சில பேர் வந்து அதை பார்க்குறது இல்லை. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்னாடி ஒரு விநாயகர் இருப்பார். படிக்கட்டு வழியாக வந்தோன்னாலும் ஒரு விநாயகர் முன்னாடி இருப்பார். உள்ளே போனதையும் விநாயகர் இருப்பார். விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலோட மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலுப்பை மரம். அதுதான் வந்து இந்த கோவிலோட இது இலுப்பை மரம்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரம் தான், உங்களுக்கு தெரியும், இந்த மரம் தான் வந்து இலுப்பை மரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாகர் வந்து படிக்கட்டு வழியாக ஏறி வர்றவங்களுக்கு நாகர் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவ்வளோ பெரிய நாகராக இருப்பார். அவருக்கு வந்து நாகதோஷம் உள்ளவங்க, இதுதான் வந்து ராஜகோபுரம். நாகதோஷம் உள்ளவங்க வந்து அந்த கோவிலுக்கு, அந்த நாகருக்கு வந்து மஞ்சள் பால் இதெல்லாம் வந்து ஊற்றுவாங்க. கோழி இருக்கிறவங்க மார்கழி மாதத்தில் கோழி அடசல் அப்படின்னு சொல்லுவாங்க, போடுறவங்க போடுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செங்கோட்டு வேலவர், அதாவது முருகர் சன்னதியோட கொடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முருகர் சன்னதிக்கான கொடிமரம். இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயும் இல்லாமல் ஆப்போசிட்டாக இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா முருகர், இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சிவன், அதாவது அர்த்தநாதீஸ்வரர் வந்து இருப்பார். அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பாதி பெண் பாதியாக வந்து இருக்கக்கூடிய ஒரு இது. இந்த கோபுரம், இந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து ஃப்ரீ தரிசனம் போகிறதுனா க்யூவில் போகணும், அமௌண்ட்டு கொடுத்து போகிறதுனாலும் போகலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர் ஹெட்டுக்கு வந்து 25 rupees அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க. 25 ஐ திங்க், ஸோ தட் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கூட்டு விநாயகர், சாமி கும்பிட்டு வெளியே வந்ததையும் முக்கூட்டு விநாயகர் இருப்பார். முக்கூட்டு விநாயகர் கும்பிட்டதையும் அதுக்கப்புறம் பெருமாள், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக 1 or 2 days பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மழை, நம்ம திருச்செங்கோடு சுற்று வட்டார பகுதியில் மழை இல்லாதனால மழைநீர் வேண்டி அங்கே வந்து அபிஷேகம் வந்து பண்ணாங்க. அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரர் அந்த இதில் தான் வந்து வச்சு பண்ணாங்க. நம்ம வந்து கோவிலுக்கு வந்து பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட கொடுத்து பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளே வந்து உள்ள கோவிலுக்குள்ளே கொண்டு போயிட்டு நமக்கு பிரியப்பட்ட காசு கொடுத்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். நம்ம போகும்போது கூட்டம் வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு போயிருந்தோம். கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. போயிட்டு சாமி தரிசனமெல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரிசனமெல்லாம் சிறப்பாக முறையில் மன திருப்தியோடு கும்பிட்டு வந்தோம். நீங்களும் வந்து போகிறீங்க அப்படின்னா தாராளமாக திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ பஸ்ஸுன்னு கிடையாது, அமௌண்ட்டு 10 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. பஸ் ஏறினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 minutes கொண்டு வந்து உங்களை மலையில் விட்டுருவாங்க. சாமி கும்பிட்டு எந்நேரம் நீங்கள் கீழே வந்தீங்கனாலும் மலை விட்டு வந்தீங்கனாலும் பஸ் இருந்துகிட்டே இருக்கும். மேலே மலையிலையும் பஸ் இருக்கும், கீழேயும் பஸ்ஸு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த பஸ் வேணுமோ நீங்கள் ஏறிக்கலாம். ஏறி சிறப்பான முறையில் தரிசனம் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரரோட கொடிமரம். அது வந்து ராஜகோபுரம்
திருச்செங்கோட்டு மலையோட ராஜகோபுரம் இது. இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது, இது வந்து நம்ம சிவன் அவங்க, இது வந்து பெருமாளுடைய கோபுரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 64 அந்த 64 இது சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அஷ்டலட்சுமி அவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவன்கள்லாம் வந்து விதவிதமான சிவன் இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மையப்பா, அதாவது வந்து நம்ம அர்த்தநாதீஸ்வரருக்கு வந்து கோவில் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆமை மண்டபம் வந்து இருக்குது. அதாவது கொடிமரத்துக்கும் அர்த்தநாதீஸ்வரருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஆமை மண்டபம் இருக்குது. அது ஒரு சிறப்பு வாய்ந்த இது. இது பார்த்தீங்க அப்படின்னா கொடிமரம். இந்த கொடிமரம் பார்த்தீங்க அப்படின்னா